சிக் ஷாம்புவில் உள்ளது flaxseed புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி. தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். பிரேமலு படத்துல நடிச்சு நம்ம எல்லாருமே கவர்ந்த மமிதா பைஜு இப்போ தளபதி 69ல முக்கியமான ரோல்ல நடிக்க இருக்கிறாங்க. பிரேமலு படத்து மூலமா கேரளாவை விட தமிழ்நாட்டு பசங்க மனசுல இடம் பிடிச்ச மமிதா இப்போ ஸ்ட்ரைட் தமிழ் படத்துல, அதுவும் இளைய தளபதி விஜய் படத்துல நடிக்கிறாங்க. வினோத்தோட இயக்கத்துல வெளிவர இருக்கும் இந்த படத்துல பூஜா ஹெக்டிக் லீட் ரோலும் அண்ட் அதுக்கப்புறம் மமிதா பைஜுவும் நடிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் சார்ந்த படமா இருக்கிறதுனால முக்கியமான ரோல்ல மமிதா நடிக்கலான்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாம இளைய தளபதியோட கடைசி படம். மமிதாவும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்ச நாட்கள்லயே ஒரு பெரிய நடிகரோட, அதுவும் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரத்துல ஒருவரான விஜய் கூட நடிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற முதல் நடிகை மமிதா தான். இன்னும் அடுத்த 2 நாட்களுக்கு தளபதி 69ஓட காஸ்டிங் யாரெல்லாம் சொல்லி அறிவிப்பு வெளியாகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபடி இப்போ வரைக்கும் வில்லன், ஹீரோயின், அப்புறம் மமிதா 3 கேரக்டரையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏற்கனவே விஜய் படத்துக்கு, லியோ படத்துக்கும் இதே மாதிரி தான் காஸ்டிங் யாரெல்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இத பார்க்கும்போதும் லியோ மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் வெளிவந்த கோட் படத்துல கூட மிகப்பெரிய காஸ்டிங் வச்சுதான் அந்த படத்தை வெங்கட் பிரபு ஷூட் பண்ணாரு. சோ இப்போ தமிழ் ஹீரோ, மலையாளத்துல ஒரு ஹீரோயின், அப்புறம் தெலுங்குல இருந்து வந்த பூஜா ஹெக்டிக், இன்னும் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை இது பேன் இந்திய படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. சிக் ஷாம்புவில் உள்ளது flaxseed புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி. தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன்.